நீங்கள் 37 இத்தனை வருஷம் ஊழியம் பார்க்குறீங்க. உங்கள் ஜெபத்தின் மூலமாக நிறைய மிராக்கிள், நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் கூட இல்லாதவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. பட் உங்கள் லைஃப்பில் பசங்களில் குழந்தைகள் இல்லைன்னு கேட்குறீங்க. ஆமாம், அது நீங்கள் என்னைக்காவது தாராளமாக இல்லை. நான் வந்து ஆண்டோடைய சத்தத்தை உணரணும், கேட்கணும் அப்படின்னா நீங்கள் 3 டைப் ஆஃப் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஆண்டவரே தரிசிச்சிருக்கீங்க டைரெக்டாக. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, ப்ளஸ் நீங்கள் வசனத்தின் மூலமாக. இப்போ ஒரு நார்மலான இருக்கிற ஆளுகளுக்கு தரிசிச்சிருக்க மாட்டாங்க, பெருசாக ஆவியானவருடைய இதுவும் இருக்காது. அவங்களாம் எப்படி அதை இதுதான் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்கிறாருன்னு எப்படி நான் அதை காட்ஸ்வில் அறிஞ்சுக்கிறது? நான் இப்படி கேள்வி கேட்குறேன், நிறைவேறிட்டு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு எந்த நேரம் வசதியான நேரமோ ஓகே, அந்த நேரத்தை ஒரு 1 hour 1/2 hour செலக்ட் பண்ணிக்கின்றேன். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அலுவலி அப்பா வந்துட்டார், அப்பாரு அலுவலி அவர் வந்துட்டார், அப்படி அது இருக்காது. எப்போ நான் எந்த டைம் சரி எடுத்துக்கோ, கர்த்தருடைய சவுண்டை தனித்து உட்கார், முடிஞ்சா பாடு, இல்லையா வேதம் வாசி, கேஷுவலாக பேசு. ஆண்டவரே இருக்கு, எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 2 நாள் 3 நாள் ஜெபிச்சா உள்ளத்துக்குள்ள சத்தம் கேட்குது, எடுத்து வாசிப்பார். இதை உணர்த்துவார். இந்த உணர்த்துவார் என்ற வார்த்தை பைபிளில் நீங்கள் 34 ஆண்டு யாக்கோபை பற்றி பேச, அவனை கண்டுபிடித்தார், உணர்த்தினார். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஜீசஸ். ஓகே, உணருங்க. அவர் மந்திரவாதியாக பார்க்காதீங்கன்ற. நான் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், 3 நாள் பாசி போட்டால் காசு வந்துடுமா? பிள்ளைக்கும் வருமானத்துலேருந்து காசு எடுத்து வைன்னு ஞானத்தை கொடுக்குறாரு. உன் தகுதிக்கு மேலே இந்த காலேஜுக்கு போகாதுன்னு சொல்கிறாரு. வீட்டு பக்கத்துலேயே வேற ஒரு நார்மல் கவர்மெண்ட் காலேஜும் வச்சுருக்கிறாரு. இது எல்லாம் மீறி அங்கே தான் சேர்ப்பேன்னு சொல்கிறது யாருடைய சித்தம்? தேவ சித்தமா அவன் சித்தமா? அதை கண்டுபிடி. ஓகே ஐயா, இந்த வருஷம் நான் ஜெபம் பண்ணிருக்கேன். 15 வருஷமாக மீடியாவில் இருக்கேன், தொலைக்காட்சி போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் இந்த டிவி கண்டினியூ பண்ணணுமா ஸ்டாப் பண்ணட்டுமா? ஏன்னு கேட்டார். இதுக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன். இந்த 36 வருஷம் எக்ஸ்பென்ஸு புக் ஆடுதலான்னு நினைக்கிறேன். சில மிஷின் ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி இருக்கிற சில பிரச்சனை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன செய்யட்டுன்னு கேட்டுட்ருக்கிறேன். ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணிடுவேன், கண்டினியூ பண்ணால் கண்டினியூ பண்ணுவேன். நான் செத்து பண்ண தெய்வத்தை ஆராய்க்கிறேன், உயிரில் தெய்வத்தை ஆராய்க்கிறேன். அப்போ நான் சொல்கிற அட்வைஸ், நீங்கள் கர்த்தருடைய பார்த்து உட்காரு, அவரோட பேசு, கொஞ்ச நேரம் காத்துரு, பைபிள் வாசி, தெளிவாய் என் தேவன் வழி நடத்துவார். நீங்கள் 40 நாள் பாஸ்டிங்லாம் தேவையில்லை, உணர்த்துவார். உங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் ஹோப்பு? ஃபாஸ்டிங்னு நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு 7 days இருந்தால் அது ஃபஸ்ட்டிங் சொன்னேன். நான் உபவாசத்தை வந்து தேவை. எப்போ தேவைன்னா, நம்மை சரிப்படுத்திக் கொள்ள, சுய ஆராய்ச்சிக்கு, ஒரு சில காரியங்களையும் ஜெபிக்க உபவாசம் தேவை. ஆனால் நான் பாஸ்டிங் போட்டு எல்லாம் நடக்குன்னா, பாஸ்டிங் என்பது பாரம்பரியம் ஆகிடும். ஓகே, ஒரு மதம் சார்ந்த. நான் பாஸ்டிங் போட்டால் கத்தர் கொடுத்துறா, மற்ற நாள் எதுக்கு சர்ச்சை, எதுக்கு பரிசுத்தம், எதுக்கு இது, நீ பாஸ்டிங் போட்டே வாங்கிக்கலாமா? நானே இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி சில விஷயத்து பாஸ்டிங் போடணும்னு கேட்டேன். ஓகே, அது வரைக்கும் ஆண்டவர் அனுமதிச்சார். 4 years அனுமதிக்கிறது இல்லை. மணவாளன் கூட இருக்கிற யாராவது உபாசிப்பாங்க, இனி நீ பாஸ்டிங் போட தேவையில்லை, நான் சொல்லும்போது நீ பாஸ்டிங் போட்டுட்டார். இதே வீடு இந்த டெடிகேட் பண்ண அன்றைக்கி அந்த டைமில் 60 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். கேட்டேன், போடுனார். இப்போ நான் கேட்டேன், எதுக்கு நீ ஃபாஸ்டிங் போடுற? நீ பலவீனமாக இருக்க, நீ பாஸ்டிங் போட்டு தான் நான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நான் கூடவே இருக்கிறேன், மணவாளன் கொடுங்க, யாரோ உபவாசிப்பாருங்கன்னு கேட்குறேன். ஓகே, உபவாசம் தேவை. அதாவது ரோடு சாலை மறியல் பண்ணுற மாதிரி. ஏன் சாலை மறியல் பண்ணுறான்? அவசியம். யூதர்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. எஸ்தர் ராஜா பாஸ்டிங் பண்ணாங்க, அதுக்கு லீட் பண்ணார், ராஜாக்கள் தயவு கொடுத்தாரு. ஓகே, இனி நம்ம சுயத்துக்கு தான் ஃபாஸ்டிங் போடுறோம். பட் அந்த ஃபாஸ்டிங்னால ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, அந்த டேஸ் அதெல்லாம் நினைக்கிறீங்களா? இல்லை, ஃபாஸ்டிங்னால் வல்லமை இருக்குது, மறக்க முடியாது. ஓகே, உபவாசத்தினால் விடுதலை உண்டு, வல்லமை உண்டு. நிறைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க நிறைய ஃபாஸ்டிங் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறைய ஃபாஸ்டிங் நானே போடுறேன் இல்லைன்னு சொல்ல, ஆண்டவர் சொன்னால் போடுறேன்.
அது வந்து மணவாளன் கூட இருக்கும்போது மணவாட்டி பண்ணுறேன் இந்த வசனம் நம்ம இருக்கிறதானே ஆல்ரெடி பைபிளில் இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் கோட் பண்ணி காட்டுறாரா? நீங்கள் நிறைய 37 வருஷத்துல நிறைய ஆக்சுவலி நான் உபவாசம் போட்டு போய் ஜெபிச்ச மிராக்கிள் விட ஓகே திருப்தியாக சாப்பிட்டு போய் ஜெபத்தில் நடந்த மிராக்கிள்ஸ் ஜாஸ்தி. நான் சொன்னேன் ஒரு சேலஞ்சாக ஒரு கேஸ் நான் பாஸ்டிங் போட்டிருக்கேன், 60 நாள் போட்டிருக்கேன், 21 நாள் போட்டிருக்கேன், 10 days போட்டிருக்கேன், 5 days போட்டிருக்கேன். இப்போ தேவைப்பட்டா மார்னிங் 6 to 6 மட்டும் டே டைம் மட்டும் போடுறேன். நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை விட நார்மலாக நல்லா இருந்து ப்ரேயர் பண்ணும்போது அது தேவனுடைய விருப்பம். நான் ஃபாஸ்டிங் போடுறதுனால ஒருத்தர் சுகமாக்கிடுவாருன்னா மகிமைப்படுறது ஃபாஸ்டிங்காக ஆண்டவரா? ஃபாஸ்டிங் அவர் போட சொன்னார். ஆக்சுவலி ஹீலிங்க்கு ஃபாஸ்டிங் கிடையாதுல்ல, நீங்க ஒரு ஹீல் பண்ண போறது ஆண்டவர் தான். ஹீலிங்க்கு ஆண்டவர் பிசாசை துரத்துறது அது என்னை தகுதிப்படுத்த. ஓகே ஓகே. நான் யாரையாவது திட்டிருப்பேன், யாரையாவது வருத்தப்படுத்தியிருப்பேன், டு பி ஃப்ராங்க் வித் யூ, இல்லை யாரையாவது நான் கஷ்டப்படுத்தியிருப்பேன். ஸோ என் கான்சியஸ் சொல்லும், டேய் நீ இப்படிலாம் பண்ண சரி அப்போ நீ வந்து ஃபாஸ்ட் பண்ணி செவி. அப்போ நான் ஃபாஸ்ட் பண்ணேன். தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஃபாஸ்டிங்னா அப்பப்போ ஆரஞ்சு ஜூஸும் ஆப்பிள் ஜூஸும் குடிச்சிட்டும் இருக்க மாட்டேன். அது ஆண்டவர் ஆவியானவர் சொன்னால் ஃபாஸ்டிங். ஓகே. சிலதுக்கு நடத்துவார், சிலது தேவையில்லை. பட் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஸ்டேட்மெண்ட் நல்ல வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஃபாஸ்டிங் போட்டு ஹீலிங் இதை விட நல்லா சாப்பிட்டு நடந்திருக்கு. கிரியை செய்கிற அவர் தானுங்க. உங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னு நினச்சி தானே கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இது நமக்கான என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டா? நான் ஒரு ஊழியக்காரன் என்பது ஃபாஸ்டிங்கிறது நமக்கான ஒரு இதுதான் இல்லை. நம்ம உபவாசம் தேவை, புதுப்பித்துக் கொள்ள, வல்லமையினால் நிரப்பப்பட, தேவனும் சரிப்படுத்திக் கொள்ள, அபிஷேகம் நிரப்பப்பட உபவாசம் தேவை. மறுக்கவே இல்லை. பட் இது ஒரு தேவன் சொல்லாம அதை செய்யாதேங்கிற இது ஒரு கிரெடிட்டா எடுத்துக்க முடியாதுன்றீங்க. இது ஒரு ஹீலிங்க்கு பிசாசுறதுக்குலாம் அது பெரிய எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க சொல்லுங்க. அது கர்த்தர் சொன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாங்கிறது. அங்கதான் நீங்க நம்ம உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆமா ஆமா ஆமா, புரியுதா? ஆண்டவர் சொன்னா போடுங்க. நீங்களா நான் ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டு எப்படியா ஃபீஸ் கட்டிடுவேன்னு நினைக்காதீங்க. நானா ஃபாஸ்டிங் போட்டு வீடு கட்டிடுவேன்னு நினைக்காதீங்க. சார் எங்கள் வீடு மாடி வந்து 8 வருஷம் முடியாமல் இருந்துச்சு. நான் இப்போ இந்த மாதிரி ப்ரேயரில் அப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, ஊருக்கு ஜெபிக்கலாம் ஃபஸ்ட் நிறுத்து, இந்த வீடு அப்படி காலியாக கிடக்குது, முதல்ல வீட்டை கட்ட ஜெபம் பண்ணியானாங்க. நானும் சரி இது இவளுக்காக சொல்லுவோம் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு, சரி ஆண்டவரே இந்த வீடு ஷட் யுவர் மவுத், என் கண் என்ன குருடா, காது செவிடா, எப்போ கட்டணும்னு எனக்கு தெரியும்ட்டார். ஆஃப்டர் 2 years யாரையும் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாரு. அப்போ உபவாசத்தை பற்றி உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன? என்னுடைய கன்க்ளூஷன் ஃபாஸ்டிங் தேவை. ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன பலப்படுத்த, திடப்படுத்த, சரிப்படுத்திக்கொள்ள, சுய பரிசோதனைக்கும் அபிஷேகம் நிறைவேற்கும் எல்லாம் தேவை. ஆனால் உபவாசத்தை தயவு செய்து ஒரு நாளும் பாரம்பரியமாக மாற்றிவிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன வந்துச்சுன்னா, எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங், எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங், எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்டிங்னா அவன் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு எல்லாம் நடந்துருதுன்னு சொன்னால் அது பாரம்பரியமாக இருக்குல்ல, ட்ரெடிஷனல். கண்டிப்பாக அப்படி தவறாக போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தேவைப்பட்ட அவசியமானால் கர்த்தர் நடத்தினால் மட்டுமே எடுத்துக்கலாம். ஃபாஸ்டிங் போட்டுருக்கணும் அவசியம். ஓகே. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று கேட்க வரேன். இந்த காட்ஸ் வில்ல ஆக்சுவலாக தேவ சத்தத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் டைம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பையனை கல்யாணம், இந்த மாதிரி நிறைய படிக்கும் போது என்ன படிக்க வைக்கலாம். ஸோ நிறைய பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கு அந்த மாதிரியான நிறைய இது இருக்கும். இது எப்படி காட்ஸ்ஃபுல்லாக இருந்து அதனால் வந்து நிறைய தீர்க்கதரிசி நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க, அது கேட்குறாங்க. பட் ஆனால் இது எப்படி நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம ஆண்டவரோட பேசி இது சரியான விதத்தில் இதுதான் காட்ஸ்ஃபுல் அப்படின்னு எப்படி நடக்குது? மேரேஜ் பற்றி நல்லா கேட்டிங் பிரதர். என்கிட்ட ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன், திருநெல்வேலியிருந்தோ நாகர்கோவிலேருந்தோ சரி தூத்துக்குடியிருந்தோ ஒருத்தர் வந்து என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை, ஒரு பையன் வந்திருக்கு, ஒரு பையனுக்கு பொண்ணு எடுக்க போகிறேன், பொண்ணு வந்துருக்குன்னா நான் 5 காரியத்தை முதல்ல சொல்லுவேன். A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் காஸ்ட், D ஃபார் டவுரி, E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேர், G ஃபார் ஜீனியாலஜி. இந்த 7 காரியத்தை பார்த்துட்டு நீ தேவசத்துக்கு வராது. ஸோ எல்லாமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்துட்டு வர்றது. ஆமாம், இவங்க சரி காஸ்ட்டு ஊரெல்லாம் நான் அதில் வரல. ஓகே. என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், நீ 200 பவுன் போடுன்னு ஏன் கேட்குற? உன் பையனை நீ படிக்க வச்சதுக்கு பொண்ணு வீட்டில் ஏன் போய் கையேந்துற? இல்லை இதை விட 100 பவுண்ட் ஜாஸ்தி கொடுக்குறோன்னு அங்கே ஏன் போகிறீங்க?
இந்த பிள்ளைங்களும் பையங்களும் எப்படி இருக்காங்க, என்னை விட ஒரு டிகிரி மேலே படிச்சிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திருமணத்துக்கு தேவ சித்தம் கேட்டு வருவீர்களானால் முதல்ல அந்த பொண்ணு அழகு படிப்பு புண்ணாக்கெல்லாம் ரெண்டாவது, அது ஸ்டேட்டஸ் பார்த்துக்க, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அந்த பொண்ணு அல்லது பையனுடைய அப்பா அம்மா ஜெபிக்கிற குடும்பமானு பாருங்கள். ஓகே, பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இதை ரெண்டும் நீங்கள் பார்த்தா அந்த மற்ற 5குள்ளே வரவே மாட்டீங்க. இதுவும் வேணும் அதுவும் வேணும், அப்படி தேவசித்தம். அப்போ நீ 200 பவுன் போடலன்னா அது கர்த்தருடைய பிள்ளைய வேண்டான்னு போயிடுவீங்களா? நீங்கள் 200 பவுன் கேட்குறீங்க, அவனுக்கு 100 பவுன் தான் தருவேங்கிறான். ஓகே, சரி ஆண்டவரே சித்தம் இல்லைன்னு போயிட்டு கர்த்தர் சொல்கிறார் அந்த பொண்ணை கட்டிங்க. என்கிட்ட என் ஊழிய அனுபவத்தில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. சரி சரி. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பையன்தான் வந்தான். 10 வருஷம் முன்னே பொண்ணை கொடுத்தாச்சுப்பா, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் பூமியில் கல்யாணம்னுக்கு அந்த பொண்ணோட தான்ட்டார் ஆண்டவர். சொல்லிட்டேன். ஓகே ஓகே. இது போயிட்டான். இதுக்கு பிறகு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ப்ரேயருக்கு வந்தாங்க. ஏற்கனவே பொண்ணுக்கு 10 வருஷம் மாப்பிள்ளையை கொடுத்தாச்சு, அந்த மாப்பிள்ளை தான் இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும்ட்டு. 2 பேர் பேரண்ட்ஸும் தற்செயல் ரோட்டில் மீட் பண்ணுறாங்க. பொண்ணு கல்யாணம் ஆச்சா, பையன் இல்லையே, கோயம்புத்தூர் போயிருந்தா ஒரு ஊழியக்காரர் 2 பேரும் என்கிட்ட வர்றாங்க. பையன் மாநிலமாக இருக்கான், பொண்ணு இருக்கலன்னா கூட தெரியாது. அது சொல்கிறது மாப்பிள்ளை கருப்புன்னு. நான் சொன்னேன் 10 வருஷம் மட்டும் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நீ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இப்படியே சாக வேண்டியதான்ட்டு. அப்புறம் கல்யாணம் பண்ணி முன்னு சொன்னாங்க. திருமணத்திற்கு தேவ சித்தம் அறிந்து ஜெபித்தால் டைவர்ஸ் வராது. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாக வாக்கு செஞ்சுட்டு அப்புறம் எப்படி பிரிஞ்சு போகிறீங்க? உங்கள் ஈகோ தானே, உங்கள் பணம் தானே, உங்கள் படிப்பு தானே. அங்கே ஏன் ஆண்டவர் ஏன் பம்பு கிடைக்கிறீங்க? மறுபடியும் செலவில் அறியறீங்க. ஜெபிக்கிற அப்பா அம்மாவா, ஜெபிக்கிற பையனா, ஜெபிக்கிற பொண்ணான்னு பார்த்தா அந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நினச்சிங்கன்னா, பையன் வேணும்னு நினச்சிங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதான் வைக்கணுன்றீங்க இல்லையா? இல்லை ஜெபிக்கிற ஒரு குடும்பம், ஜெபிக்கிற நான் சொல்ல முதல் ஜெபிக்கிற ஃபேமிலியான்னு பாருங்கள். பட் எல்லாத்தையும் முதல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்குறது இவங்க என்னன்னாங்க, அந்த பொண்ணு 300 கொடுக்குது, 400 கொடுக்குது, இல்லை 2ல் எதுன்னு கேட்டால் அது தப்பு இல்லை. நான் நிறைய ப்ராக்டிக்கலாக நான் வந்து ப்ராக்டிக்கல் ப்ரீச்சர். பட் இப்போ இன்றைக்குள்ள சொசைட்டியில் அப்படி தான் நம்ம இருக்குது. நார்மலாக பார்த்தா அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. சொசைட்டி இருந்து வேறு விரிக்கப்பட்டவங்க தானே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழைய ஒளிந்தனே எல்லாம் புதிதாங்கன்னா அப்போ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுவும் வேணும் அது வேறு விரிக்கப்பட்டவங்க ஏன் பார்க்குறீங்க? இது வேணும் அது வேணுங்கிறது ஒரு கரெக்டாக. அது எனக்கு ஆண்டவர் வேணும், உலகம் வேணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. இப்படி இருந்த வசதி இருந்தால் தான் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்டேட்டஸோட உலகத்தில் எதுங்க பெரிய ஸ்டேட்டஸ்? தேவனுடைய பிள்ளைங்கிறத விட பெரிய ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இதையும் பார்க்குறாங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் பொண்ணு இருக்குதா, பையன் இருக்கானா. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் நீங்கள் சொல்கிறது சும்மா எனக்காக பேசுகிறீங்க பிரதர். அவங்க பார்க்குறது இவ்வளோ செலவு பண்ணி படிக்க கேட்டகரி இதை வச்சுக்கிறாங்க. செகண்ட் கேட்டகரி அப்படி போகிறது கரெக்டாக எல்லாம் போயிட்டு டவுரி கேட்குறதே தப்புங்கிறேன் நான். இப்போ ஜாதியை பற்றி பேசினான்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் ஜாதியில் தானே பார்த்தான், ஓகே பார்த்தாருங்க, இல்லை நான் ஒத்துக்கிறேன். ஆபிரகாமுடைய வேலைக்காரர் என்ன பண்ணால், இந்த மாதிரி அழகான பொண்ணை பெத்தியம்மான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு 2 வளையலை போட்டான். இந்த மாதிரி அழகான பொண்ணை பெத்தியடனா அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தான். இந்த அழகான அம்மாவுக்கு நீ வந்து அண்ணனா தம்பியாக இருக்கிற இடம்னா அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தான். பொண்ணை சும்மா கூட்டிகிட்டு போனான். ஆபிரகாம் வீட்டிலேருந்து வரும்போதே அவன் ஜுவல்ஸ் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போனான், பொண்ணை சும்மா கூட்டிகிட்டு போனான். ஸோ டவுரி வாங்குறதுல உங்களுக்கு எனக்கு நிச்சயமாக சத்தியமாக நேர்மையாக கர்த்தர் மாதிரி உடன்படிக்கையே இல்லை. ஆபிரகாம் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு போனார். அவங்க பொண்ணுக்கு அவங்க போடுறாங்க, அவங்க பொண்ணுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொண்ணுக்கு போடுறதை போடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்கிறாங்க? இல்லை அவங்க பொண்ணுக்கு பின்னாடி ஒரு லைன் போடுவாங்க. பின்னாடி மூத்த மருளுக்கு 200 பவுன் போட்டான், ஒரு கார் வாங்கி கொடுத்தானா இவன் பின் தங்கிடுவான். நான் சரி பிரதர், என்னை பொறுத்த வரைக்கும் திருமணங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டு சரியான ஜோடியாக இருக்குன்னு சொன்னால் பையனையும் விலைக்கு வாங்கக்கூடாது, பொண்ணையும் விலைக்கு வாங்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ உங்களுக்கு காட்ஸ் வில் வர்றதுல நீங்கள் அதை என்கிட்ட நான் தெளிவாக சொல்லுவேன், இந்த 7 காரியத்தில் நீ வரல, இந்த டவுரின்னா என்கிட்ட வராதிங்கன்றது. அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்களா, மாப்பிள்ளை வீட்டில் ஜெபிக்கிற அப்பா அம்மாவா, பொண்ணு வீட்டில் ஜெபிக்கிற அப்பா அம்மாவா, பையன் கர்த்தருக்குள்ள இருக்கிறானா, பொண்ணு கர்த்தருக்குள்ள இருக்கிறானா, இது 2 இருந்தால் உங்களை முடிஞ்சது செய்யுங்கன்னு போட்டால் வேலை முடிஞ்சு போயிடும். கமா போடக்கூடாது. எந்த பெற்றோரும் தன் பிள்ளையை வெறுமையை அனுப்பவே மாட்டாங்க. பிஸ்னஸ் பேசக்கூடாது.
எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கல்யாணம் வந்து நல்ல நல்ல பிள்ளைங்களாம் ஊழியக்காரங்களே அப்படி முடிக்கிறாங்க பசங்கள்லாம். ஊழியக்காரர்களே அப்படி பண்ணுறாங்கன்னா நான் பரிதாபம் தான் படுறேன். நீங்கள் ஊழியக்காரர்கள் நான் அப்படி பார்த்துருக்கேன். நான் பரிதாபம் தான் பட முடியுமே தவிர பரிந்து பேசக்கூட என்னால் முடியாது. என்னால் செய்ய முடியுதுன்னு நான் மக்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஓகே புரியுது. என்னால் செய்ய முடியாது நான் மக்களுக்கு சொல்ல முடியாது. சொல்லே வேண்டான்னு ஒரு ஃபேமிலியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஒரு சேரீயே 70,000 ரூபான்றான். ஏன் அந்த யூனிஃபார்ம் சிஸ்டம் இப்போ பழைய காலத்து பரிசுத்தவான் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்னா ஏழை பணக்காரன் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இப்போ அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லேயும் ஏழை போட்ட ட்ரெஸ்லேயும் வித்தியாசம், ஒயிட்டே நிறைய வித்தியாசம் காஸ்ட்லியானதெல்லாம் இருக்குது. ஒயிட் போடுறதோ கலர் போடுறதோ தப்பா, அந்த சப்ஜெக்ட் நான் வரல. சிஸ்டம் வந்து அந்த காலத்து பெரியவங்க வச்சாங்க, பிற்காலத்தில் தவறாக புரிஞ்சுட்டாங்க. அது கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒரு நல்ல விசுவாசி, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லன்னா ஆண்டவர் பார்த்து ஒரு கலெக்டர் பையனை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்கணும், கலெக்டர் பண்ண கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்கணும், ஒரு ஊழியக்காரன் பண்ண கட்டிக்க சொன்னாலும் ஊழியக்காரன் பையனை கட்டிக்கணும், ஒரு கண்டக்டர் ஆண்டவர் கட்டிக்க சொன்னாலும் தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால். அது எப்படி அறிஞ்சுக்கிறது கேட்குறேன். பார்க்குறவங்க அதை கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஊழியக்காரனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறீங்களா, இல்லை அவங்களே ஒரு அடையாளம் கேட்கணுமா, என்ன மாதிரி? சார் இவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் சார் எங்ககிட்ட வருவாங்க. ஓகே புரியுது புரியுது. எங்ககிட்ட எப்போ வருவாங்க தெரியுமா? இந்த கல்யாணம் ஆகி ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா, ஆமாம், அப்போ தான் கடவுளையும் தேடுவாங்க, தீர்க்கதரிசியும் ஊழியக்காரையும் தேடுவாங்க. ஐயா அப்படி பண்ண என்னன்னே தெரியலைங்க, 2 பேரும் அப்போ நான் சொல்லியது கர்த்தர் சொன்னாரா? என் பிரதர் என் ஊழிய அனுபவத்தில் 2-3 கல்யாணம் பத்திரிக்கை அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கேன். தேவ சித்தமில் நிப்பாட்டியிருக்கேன். என்னுடைய ஆடுகள் கீழ்ப்படிஞ்சிருக்கு. என்கிட்ட 1 லட்சம் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவேன் எனக்கு ஆயுசு கிடையாது அப்படி அப்படி அந்த அளவுக்கு நம்புகிறாங்க. ஏன்னா டிஎம்எஸ் சொன்னால் உடனே நீங்கள் அண்ணன் உடனே நான் சொல்ல மாட்டேன், எனக்கு டைம் கொடுங்க 1 வாரம். நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் கிடையாது. ஆண்டவர் என்ன ஒன்று அண்ணன் என்னப்பான்னு கேட்குறதுக்கு. ஒரு லோக்கல் தாசில்தார் உடனே பார்க்க முடியாது, பரலோகத்தின் தேவன்கிட்ட போய் நீங்கள் உடனே ஆன்சர் வாங்கிட முடியுமா? அதுக்கு எனக்கு நேரம் வேண்டாமா? ஜெபிக்க காத்திருக்க வேண்டாமா? ஸோ இது காட்ஸ் வில்லுன்றது இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுற உங்கள்கிட்ட கேட்டு இது பண்ணுறாங்க, அவங்களுக்கே அது புரிஞ்சிக்க முடியாதான்னு கேட்குறேன். அந்த மாதிரி இப்போ நம்ம அவங்களுக்கு புரிஞ்சா கூட முடிவு என்கிட்ட கொடுக்குறாங்க. பிரதர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஜோமணி தான் சொல்லுவார், டைம் எடுத்து ஜெபிச்சு தான் சொல்லுவார். பட் அது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் தான், ஃபெயிலியரே கிடையாது. அது எப்படி ஆண்டவர் சொன்னால் எப்படி ஃபெயிலியர் வரும்? சில பேர் போறாங்க பண்ண சண்டை டிவோர்ஸ் போறாங்க, அப்படிலாம் நடக்குது. டிவோர்ஸ் சார், நீங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் சார் டிவோர்ஸ் வருது? என்ன மனக்கஷ்டம் ப்ராப்பர்ட்டி இவர் சொன்னாரு, பட் பண்ணோம். ஆனா அப்படி நடந்த அப்படியே சம்பவங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி. அது இப்போ 2 குடும்பத்துக்கும் நைஸ் பண்றதுக்கு சொல்றது தான். தேவன் பேசினா வெட்டொன்று துண்டு 2 தான் இருக்கும். அதில் பட்டர் போடுற வேலையே இருக்காது. நீங்கள் அதனால புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இது சாப்பிட்டால் சாகவே சாவாய், அவ்வளோதான். நீ சாப்பிடு, உன்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல. என் சபையில் எனக்கு முன்னாடி வாக்கு என்ன சொல்கிறது, உறுதிமொழி கொடு, அவர் பிரிஞ்சு போயின்னு சொல்ல. தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காது கடவன். நீ கோர்ட்டு பிரிச்சுட்டு இருக்குதுல்ல, அங்கே என்ன சாட்சி? ஒரு புறஜாதி ஜட்ஜி முன்னாடி போய் டைவர்ஸ் கேட்குற என்ன சாட்சி? உலகத்தானுக்கு நமக்கு என்ன சாட்சி? அதை முதல்லையே ஜெபம் பண்ணி, ஆண்டவரை என் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகனை கொடுங்க, என் குடும்பத்தை மருமகளை கொடுங்க. அது ஏழையோ பணக்காரனோ அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் மக்களுக்கு வரணும். அதுக்கு சபையில் சரியான உபதேசம் வரணும், தாழ்மை வரணும். பெயரளவு தான் இயேசு. நாங்கள் கன்வெர்டட் பீப்புள்ஸ் பார்க்குறது 100 பேரில் ஒரு 30 பேர்கிட்ட அந்த பெயரளவில் தான் இயேசு. என் குடும்பம், என் ஸ்டேட்டஸ். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு இது பசங்க நீங்கள் போடுறத போடுங்க, நான் மூத்த பொண்ணுக்கு இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னு அர்த்தம். அது ஈக்குவலாக போடுன்னு அர்த்தம். அது சொல்லக்கூடாதுல்ல, நேரடியாக மறைவனும் கேட்கக்கூடாது. அப்போ பிஸ்னஸ் பேசுனா பிஸ்னஸாக தான் இருக்கும். தேவனால் நினைக்கப்பட்டால் நினைக்கப்பட்டதாக தான் இருக்கும். அன்றைக்கி பொண்ணு சம்பாரிச்சும் கொடுக்கணும், டவுரியும் கொடுக்கணும், மாப்பிள்ளை காரும் வாங்கி கொடுக்கணும், பனியன் சட்டியும் வாங்கி கொடுக்கணும், அவங்க வீட்டு நாய்க்கு பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் கைண்ட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் எங்கிட்ட நிறைய வந்திருக்கு. நிறைய சில பேர் கீழ்படிச்சிருக்காங்க. சிலர் கீழ்ப்படியாமல் போய் பின்னாடி அடி உதவியும் வாங்கி வந்து சாரி எனக்கு டைம் இல்லைங்கன்றோம், பஞ்சாயத்துக்கு விட்ட டைம் இல்லைன்றோம். நமக்கு இதான் வேலையா? நமக்கு ஆண்டவர் ஊழியத்தில் தான் கொண்டு போகிறாரு தவிர. இந்த ஒரு கல்யாணத்தில் ஒரு பாஸ்டர் பொண்ணை பார்த்து கொடுத்துட்டாரு. பாஸ்டர் கொடுக்குறேன்னு சொன்ன காசு கொடுக்கல,
பார்த்தா பயங்கரமாக சத்தம் போடுறார் பாஸ்டர், 5 பாஸ்டரோட. இப்படி ஏமாத்துறீங்களே, உருப்பட மாட்டீங்க, கர்த்தர் உங்களை அடிச்சுடுவார், சபிச்சிருவாருன்றாங்க. அந்த கல்யாணம் நான் சாப்பிடாமே வந்துட்டேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரனா அவங்க ஏமாற்றிட்டாங்க, சொன்னதை கொடுக்கலன்னு அவர், இவர் கமிஷன் கிடைக்கணும் இவர். ஸோ தட் இஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸ் நான் தெளிவாக சொல்கிறேன். சரி, பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பண்ணுங்க. அது கத்தராசு. இந்த மாதிரி கல்யாணத்தில் சில விஷயத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். அவ்வளோ காரியங்கள் இருக்கும். பட் இது மேரேஜில் சொல்கிறீங்க, படிப்பில் எல்லாத்துலேயுமே அதை சொல்கிறீங்களா? இந்த மாதிரி இப்போ என்ன படிக்கணுங்கிறது, படிக்கணுங்கிறது ஆலோசனை கேட்கலாம். அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாரின் போகிறதா, இங்கே இருக்கிறது நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு பணம் இருக்கிறதுனால தானங்க ஃபாரின் போட்டுமான்னு யோசிக்கிறீங்க. ஜாபுக்காக சொல்கிறேன், ஜாபுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை அது தேவசி. அதில் நீங்கள் எப்படி கடவுளை இதெல்லாம் காட்ஸ் வில் கேட்குறேன். என்கிட்ட வரவங்க எப்படி வருவாங்கன்னா, ஐயா அமெரிக்காவுக்கு போனால் இவ்வளோ செலவும், லண்டனில் படிக்க வச்சு அப்படி ஆகும், இதில் எது ஜெபிச்சு சொல்லுங்கம்பாங்க. நான் அந்த பிளேஸ் மட்டும் ஜெபிச்சு சொல்லுவேன். லண்டனுக்கு அனுப்புங்க, இல்லை அமெரிக்காவுக்கு அனுப்புன்னு சொல்லுவேன். மற்றபடி நீ இந்தியாவிலே படிக்குவேன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு பணம் இருக்குது, படிக்க விரும்புகிறாங்க, அவ்வளோதான். அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். சிலரை வேண்டாங்க, தம்பியை ஃபாரின் அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். சிலருக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறான், இந்தியாவிலேயே படிச்சிருக்கிறான். இந்த கேள்வி நான் உன்னை கேட்க விரும்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இது தவறாக எடுத்துக்கூடாது. இல்லை, நீங்கள் 37 இத்தனை வருஷம் ஊழியம் பார்க்குறீங்க. உங்கள் ஜெபத்தின் மூலமாக நிறைய மிராக்கிள், நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் கூட இல்லாதவங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு. பட் உங்கள் லைஃப்பில் பசங்களில் குழந்தைகள் இல்லைன்னு கேட்குறீங்க. ஆமாம், அது நீங்கள் என்னைக்காவது தாராளம் இல்லை. நான் வந்து இப்போ எங்கள் ஃபேமிலி பாரம்பரியமாக எடுத்திங்கன்னா, சரி, முன்னோர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அந்த லிஸ்ட்டில் வர்றாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 தாத்தாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பையன் தான். ஒருத்தர் செத்துருவாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி. எங்கள் அப்பாவுக்கு அப்பா சித்தப்பா, அப்பா இருந்தது, சித்தப்பா இருந்தார். இப்போ நானும் என் தம்பி இருந்தால் நான் இருக்கேன். ஓகே. ஒரு குழந்தைகள் வந்து கர்த்தர் வந்து விரும்பி கொடுக்குறது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரதர் மோகன்சி குழந்தை இல்லை. இப்போ எனக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு குழந்தைய கொடுக்கலன்னு சொல்ல, நான் குழந்தைக்காக ஜெபிச்சு நான் தர்றேன், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, உனக்காக வேணால் தரேன்னாரு. நான் வேண்டான்ட்டு. ஒரு அழகான குழந்தை பாதியில் தூக்கினாலும் கஷ்டம், ஹேண்டிகேப்டு கொடுத்தா வாழ்க்கை பூரா கஷ்டம். அவர் சொன்ன குழந்தைகளுக்கு தான் உனக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொடுக்குறேன்னாரு. ஓகே. மோர் தென் 20,000 மேலே உலகம் முழுவதும் நாங்கள் ஜெபிச்சு இருக்காங்க. டாக்டர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஓகே. அப்போ எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் பாவினோ அல்லது இது எங்களுக்கு தேவ திட்டம். நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். ஒருவேளை வருத்தப்படுறீங்களா? இல்லை நீங்கள் மேரேஜ் ஆகி அப்போ அந்த டைமில் சொல்கிறேன், அந்த ஸ்டேஜில் இல்லை. நான் கேட்டுவேன், நான் சொன்னேன், ஒய்ஃப்னா நானும் ஒய்ஃபும் கேட்டோம், ஊழியத்துக்கு மட்டும் ஒரு குழந்தை வேணும், கட்டாயம் வேணும். ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்தார். ஓகே. தலைமுறை சாபங்கள் மாறணும்னா அவங்க ஜெனரேஷனாக ஸ்டாப் பண்ணும். எப்படி நியாயப்பிரமாண நிறைவேறதுக்கு உச்சகட்ட முடிவாக நான் வந்தனோ, நான் வந்து அதை நிறைவேற்றும்படி எல்லாம் முடிந்ததுன்னு என்ன ஒப்பு கொடுத்தனோ, உனக்கு ஒரு குழந்தைன்னா மறுபடியும் கண்டினியூஷன் ஆகும். அந்த குழந்தைகள் என்பது பிரதர், அது தேவனுடைய முழு முதல், அவருடைய விருப்பம். ஏன்னா அதை பார்க்குறவங்க கேட்குறேன். ஏன்னா இப்போ நிறைய உங்கள் மூலமாக நிறைய குழந்தைகள் வந்து ஜோம் பண்ணி நடந்து நேரடி நீங்கள் கூட கொஞ்சம் நான் ஏதோ வருத்தம் தயங்கி கேட்குறீங்க. நீங்கள் திருவனந்தபுரம் மாறாமடா சிஎஸ்ஐ சர்ச்சில் நாங்கள் ஜெபிச்சு சொன்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு குழந்தை பிறந்துச்சு. நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஓகே. ஒரு அம்மா ஒய்ஃப்கிட்ட போய் பிரதர் இத்தனை ஆள் குச்சிக்கிட்டு சிஸ்டர் கொச்சி இல்லாத இருந்தேன்னு கேட்டாங்க. இத்தனை பேர் ஜோம் பண்ணி உங்களுக்கு ஏன் குழந்தையில ஒரு 10 நிமிஷம் அப்செட் ஆனேன். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே வாமா, எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்துருந்தா ஒருவேளை நாங்கள் அதில் டைவெர்ட் ஆகிருப்போம். இப்போ நாங்கள் 2 பேர் ஃப்ரீயாக இருக்கிறோம், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் தங்கலாம், எனி டைம் எங்கேயும் எங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. நீங்கள்லாம் தான் இங்கே பிள்ளைகள், நீ குழந்தைய பற்றி நீ என்ன எவ்வளோ நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு கேட்டார். கடவுளுக்கு விரும்பி கொடுத்தா தான் நாங்கள் வேணும். கடவுள் கேட்டார், வேணுமான்னு கேட்டார். ஆனால் ஒரு வார்த்தை சொல், உனக்கு வேணா தர்றேன். அப்போ அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், வேண்டான்ட்டோம், அவ்வளோதான். இந்த குழந்தை இல்லாதவங்களை பற்றி நீங்கள் என்னங்க பெற்றா 1-2 தானேங்க அப்பா அம்மான்னு கூப்பிடுவான். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை அப்பா அம்மான்னு கூப்பிடுது. எந்த நாட்டுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்க, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அப்பான்னு கூப்பிடுறாங்க, பெரிய பெரிய ரெவரன்ஸ் அப்பான்னு கூப்பிடுறாங்க, நிறைய பிஷப் அப்பா அம்மா அம்மா அப்படிங்கிறார். நைட் 12 மணிக்கு அம்மா தோசை சுட்டு கொடுங்கன்னு கேட்குறான். நம்ம பிள்ளை கூட கேட்காது. பெற்றவனுக்கு 2 தான் சார், எங்களுக்கு இல்லை, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கு.
இது வந்து மக்கள் அப்படி மனசில் வர்ற ஒரு இது அவன் பெரிய பாவியா பரதேசியா அப்படிங்கிறது. பொதுவாக அந்த ஹீலிங் பற்றி மிராக்கல் இவங்கள மூலம் இவ்வளோ மிராக்கல் நடக்குது, ஏன் இவங்களுக்கு நடக்கல, இதெல்லாம் ஒரு அது கேள்வியாகவே ரொம்ப நாள் இருக்கிறதால அது உங்கள்கிட்ட கிளாரிட்டி. இல்லை அது இவங்களுக்கு மிராக்கல் நடக்குது, ஊழியக்காரங்க ஏன் வியாதியில் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம முட்டாள்தனம். இப்போ எனக்கு சுகர் இருக்குது. இந்த சுகர் எதனால் வந்துச்சு? அன்டைம் மீல்ஸ். மலைப்பகுதிகளுக்கு போனால் எல்லார் வீட்லேயும் டீ குடும்பம் குடிக்கலான்னு எங்கள் வீட்டில் எல்லாம் நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்பாங்க. ஒரு வீட்டுக்கு 5 ட்ராப் வச்சுங்க, ஒரு 10-15 டீக்கு ஆயிரும். சாப்பிட முடியாது, நேரம் கிடையாது. 7:30 மணிக்கு மைக் தருவான். நம்ம பழைய லைஃப்பில் 7 மணிக்கு சாப்பிட்டு பழகிருப்போம். ஸோ இது வந்து தேவனை குறை சொல்லவே முடியாது. ஸோ இந்த நோய் வர்றது எல்லாரும் சரீரம் தானே. ஊழியக்காரர்கள் வியாதியை வரக்கூடாதுன்னு சட்டம் அங்கே இருக்கா? அவர் என்ன சொன்னார்? வரும்போதே உன் பெட்டியை தூக்கிட்டு வந்தானே சொன்னார். சோஃபேஷியல் டைப் கொடுக்குறேன்னு சொல்லி. ஏன் நான் கேட்குறேன்னா, நீங்கள் இத்தனை வருஷம் அற்புதமாக கருத்தில் உங்களை நடத்தியிருக்காரு, எவ்வளோ மிராக்கல் பார்த்துருக்கீங்க. பட் இன்றைக்கும் ஊழியக்காரங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கத்தான் அது இல்லை. உங்களுக்கு மாதிரி நீங்கள் அதை ஃபீல் பண்ணதான் செய்கிறீங்க ஆக்சுவலி வந்து. இல்லை ஸ்ட்ரகிள்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? இல்லை ஒரு நோய் வர 69 இயர்ஸ் நான் ஆக்டிவாக இருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் ஆக்டிவாக இருக்கோம். இல்லை வெளியே கேட்குறேன், வெளியே நிறைய ஊழியக்காரங்க டிசீஸில் இறக்குறது, நோய் வர்றது, இதெல்லாம் இவ்வளோ வாக்குத்தத்த வசனங்கள் இவ்வளோ இது இருந்து கூட அவங்களால இது அவங்க மூலமாக நிறைய மிராக்கல் நடக்குது. பட் அவங்களே அது கேட்குறேன், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி? சார், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடருது, சிலருடைய பாவங்கள் நியாயத்திற்கு முந்தி கொள்கிறது. இப்போ ஊழியக்காரர்கள் மனுஷன்தான், சரிங்களா? அந்த காலத்து மாதிரி 100/100 டெடிகேட்டட் மினிஸ்டர்ஸ் வந்து கம்மி. அப்படி நான் தைரியமாக சொல்லுவேன், அந்த காலத்து ஊழியர்கள் இன்றைக்கு காலத்தில் டெடிகேட்டட் 100க்கு 100 டெடிகேட்டட் கம்மி. எல்லாம் கொஞ்சம் சுயம் கலந்து தான் வருது. எக்ஸ்பெக்டேஷன் தான் மினிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ 1-2 பண்ணாமல் இருக்கும், அவ்வளோதான். ஸோ வந்து அவங்க பழைய கடந்த கால வாழ்க்கையில் சரித்தை கற்றுக்கொள்ளும் பொழுதோ அந்த அன்டைம் உணவு வகைகள் தின்னா நான்வெஜ்ஜாக திம்பாங்க, வெஜிடபிளே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்லன்னா லிவர் கெட்டு போகும், ரேடிஸ் முள்ளங்கி சாப்பிட்லன்னா கிட்னி கெட்டு போகும், கேரட் சாப்பிட்லன்னா கண்ணு கெட்டு போகும். எத்தனை ஊழியர்கள் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெஜ்ஜா? ஐயோ அப்படிமா. ரசமா? அது விஷம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, மெடிசன். இந்தியன் ஃபுட் வந்து மெடிசன். ஃபாஸ்ட் ஃபுட் திங்கிறது, ஓவராக சாப்பிட்றது எல்லாமே இது நம்ம உடலை நாமே கெடுத்துக்கொள்கிற ஒன்று. 2வது, ஊழியக்காரர்களுக்காக வியாதி வர முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தர் கேட்டார், இயேசுநாதர் கையில் ஆணி அடிப்பது என் பிதாவாகி தேவன் வந்து காப்பாற்றலான்னாரு. என்ன பதில் சொல்வீங்க? அவர் சித்தண்டா ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு. ஏங்க, அவர் பையன் வந்து காப்பாற்றிருக்கணும், அவர் சாகலைன்னா இதெல்லாம் அவனுக்கு போய் ஓரளவுக்கு தான் நீங்கள் விளக்கம், இதே விவாதத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாது, ஆர்குமெண்ட்டுக்கு விளக்கம் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி பாடுகள்ங்கிறது எல்லாருக்குமே பாடுகள் என்பது இப்போ தேவனால் வருகிற பாடுகள் அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு ட்ரெயின் போயாகணும், ஆண்டவர் போம்பாரா, டிக்கெட் கிடைக்காது. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, கற்றுக்காக போனால் இப்படியே போகணும். அதில் சில அசௌகரியங்கள் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரியாணியை எதிர்பார்த்து போட கஞ்சி இருக்கும், பட் அதை ஹாப்பியாக எடுத்துக்கணும். அதுக்காக இன்றைக்கி ஆண்டவரை பட்டினி போட்டாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எப்போதுமே நல்லவர். குறைகள் என்பது நம்மகிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த குழந்தை இல்லாது இதெல்லாம் ஒரு வியாதி வர்றது, இல்லை ஒரு எத்தனையோ பர்சனல் வியாதி இருக்குது. பவுலுக்கு இருந்துச்சு இல்லையா? சிதேக்கிய ராஜாவுக்கு இருந்துச்சு, நிறைய பேருக்கு அது இருந்தது. அதெல்லாம் நீங்கள் பாடுகளே வரக்கூடாது, மனுஷனாகவே பிறக்கூடாது இல்லையா? அது நேச்சர். ஓகே ஓகே. அது அந்த ஏஜுக்கு வருது நேச்சர். அது வியாதிக்கு ஏசுனாக சம்மந்தமே. வாக்குத்தத்தங்களை பற்றி உங்களுடைய பொதுவாக நீங்கள் நிறைய உங்கள் பேசிட்டு வரும்போது எனக்கு தெரியுது, வாக்குத்தத்தங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு நீங்கள் ஒரு வேர்டு சொன்னீங்க. அது என்ன காரணம்? இல்லை, எல்லாத்துக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் உண்மை. ஓகே. ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமாம். ஒரு வாக்குத்தத்தத்தை நானாக எடுத்துக்கொள்வதற்கும் அது தேவனால் எனக்கு கொடுக்கப்படுறதுல வித்தியாசத்தை தான் நம்மளா எடுத்துக்கிறதுல அதில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாமே. பொதுவாக ஊழியர்கள் என்ன டீச் பண்ணுறோம்? வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், கேளுங்கள் அப்படிங்கிறோம். கேளுங்க, கர்த்தர் கொடுத்தா நீங்கள் எடுத்துங்க. அதான் சார், தேவனால் எனக்கு ஒரு வாக்கு ஜென்ரலாக இருக்குல்ல. இப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், இந்த மாதிரி வசனங்கள்லாம் ஒரு ரொம்ப ஃபேமிலான. இப்போ நான் ஒரு இது பிரச்சனை, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறேன் எனக்கு பாதுகாப்பான்னு சொல்கிறதுனா அது அப்படி எடுத்துக்க கூடாதுன்றீங்களா? எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் குவாலிஃபைட் ஃபார் தட். ஓகே. சங்கீதம் எல்லா கதையும் 128 வாசிக்கிறாங்க.
எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால் நிச்சயம் எல்லா வாக்குத்தத்தமும் படிக்கும். அதை அவர் கொடுக்கணும். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து அதை நம்ம நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நானாக ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்கு கர்த்தர் கொடுத்தான்னு நான் நினச்சக்கூடாது. என் சூழ்நிலை என் எதிர்காலம் கருதி நானே எடுத்துக்க கூடாது. அது தேவனால் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த இப்போ வந்து அப்போ அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க. அது இருக்கு. நான் சொல்றது ஒரு முறை ஒரு வாக்கு தத்துங்க, உன் கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு ஒரு புது வருஷ வாக்கு தத்துவம் எனக்கு வருது. சரி, ஓகே. ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்துக்கு பேசுகிறார். நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறார்? உன் கண்ணீரை கண்டேன். இப்போ உனக்கு அழுகிற வர்ற மாதிரி சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும், துக்கம் வரும். அப்போ நீ ஜெபிக்கவும் விண்ணப்பத்தை கேட்பேன்னு அர்த்தம். அப்போ தானே கண்ணீர் வரும் எனக்கு. அப்போ அதனுடைய மறைமுகம் என்ன? இந்த வருஷம் நிறைய பாடுகள் இருக்குதா, உபதிரவு இருக்குதா, ரொம்ப அழுவடான்னு அர்த்தம். இல்லைன்னா எனக்கு புரியுது உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி வசனத்தை யாருமே எடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குமா? நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், நியூ இயரில் சீட் ஆளுக்கு ஒரு எல்லாமே நல்ல வசனமாக இருக்கு, கெட்ட வசனம் ஒன்றுமே இல்லை. பைபிள் அப்படி இல்லைல்ல, ரெண்டு பேலன்ஸாக இருக்குல்ல. அதுக்கு நீங்கள் நம்ம ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்க இல்லையா, வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறது. நான் சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, ஜான் சாப்டர் 10, ஓகே, அது வந்து ஃபார்முலா ஃபார் த சர்ச், ஃபார்முலா ஃபார் த ஜீசஸ் அண்ட் பிலீவர்ஸ் அப்படி நீங்கள் வச்சுங்க. யோவான் 10:14 ஆண்டவர் சொல்கிறார். 14:15 நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையலை அறிந்தும் என்னுடையலால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். என்னுடையலால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு விசுவாசியும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். என் விசுவாசின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்களா? ஓகே, புரியுது. ஆடுகள் அந்த மேய்ப்பர்கள் என்னுடைய அறிந்திருக்கிறேன். அவர் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. என்னுடைய அறியப்பட்டும் இருக்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதான கொஸ்டின். ஆடுகளுக்கு மேய்ப்பரை தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு ஆண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் இயேசுவை புரிஞ்சுக்கணும்ல. நான் அலுவெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணுற குறும்பெல்லாம் பண்ணிட்டு ஆசீர்வதிப்பாரா? அவர் எழுதுன ரூல்ஸ். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வந்து வாக்குத்தத்தன்றது மிகப்பெரிய ஒரு இதாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இயர்லி ஓட்ஸ் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க, மந்த்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாங்க, எல்லா சபைகள்லையும் நிறைய பெரிய ஊழியங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம எடுத்து அது 90% நடக்காது. அதான் உண்மை. நான் சொன்னேன் கொரோனா வருந்தப்போ சும்மா ஒரு மோட்டிவேட்டுக்காக கொடுக்குறாங்க சொல்லாமல் மோட்டிவேட்டில் அது ஒரு இப்போ சில காரியங்கள் சார் நீங்கள் செஞ்சே ஆக வேண்டியதாகிடுச்சு. புரியுது? அவர் கல்யாணத்துக்கு போனால் நீங்கள் மை எடுத்துக்கணும், கல்யாணத்துக்கு போனால் நல்ல ட்ரெஸ் போடணும். ஓகே, உங்கள் வீட்டில் யாரையும் விருந்து கூப்பிட்டா 2-3 ஐட்டமாவது போகணும். கட்டாயம் நீங்கள் நான்வெஜ் பீப்புள் தான் மட்டன் சிக்கனாவது போட்டாகணும். உங்கள் கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றியாகணும். பாஸ்டர் எல்லா சபையிலும் பாஸ்டர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, பாஸ்டர் நீங்களும் எனக்கு கொடுங்கன்னு விசுவாசி கேட்கணும்ல. நான் டெய்லி வாட்ஸ்அப்பில் ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. நான் கடவுளை எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ அந்த வசனத்தை போட்டு இந்த வசனம் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேனே தவிர வாக்குத்தத்தமாக கொடுக்குறது இல்லை. எனக்கு என்ன தகுதி இருக்குது வாக்குத்தத்தம் கொடுக்குறது? நான் ஒரு வசனம் எடுக்கிறேன், அனுதினம் பண்ணா டெய்லி என்ன பண்ணா வேணா போட்டுங்க. அந்த மாதிரி நடக்குதான்னு பாருங்க. அந்த மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அது தப்புன்றமா இல்லை? மக்களை உற்சாகப்படுத்த சரி இப்படி சொல்றதுனால தப்பு இல்லை. சரி, ஓகே. நான் சொல்கிறேன், நீங்கள் அனுதினம் மன்னாவோ மணி மன்னாவோ எவரி ஹவர்ஸ் மன்னாவோ வச்சுங்க, தப்பு இல்லை. அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு யாரோ ஒருத்தருக்கு அது உற்சாகமாக இருக்கும், ஊக்கப்படுத்தும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், பலப்படுத்தும். ஆனால் அது தேவனிடத்திலிருந்து வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் அதை பார்க்குறேன், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன்னா அது கம்ஃபர்டபுளாக இதாக இருக்கு, ஒரு உற்சாகமாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பட் அது நமக்குன்னு எடுத்துக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆண்டவரே கொடுக்காம நம்ம எடுத்துக்க முடியாது. அது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் கர்த்தர்கிட்ட பேசினாருமீங்க, ஆமேன்னு போடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க.
நான் சொல்கிறது எந்த வாக்குத்தத்தம் மனிதன்கிட்டேருந்து வரக்கூடாது. என் கான்செப்ட் அதுதான். ஓகே. நானாக வந்து புஸ்தகத்தில் ஃபாலோ பண்ணணும், டிவியில் ஃபாலோ பண்ணுறவனுக்கும் நானாக ஒரு வாக்குத்தத்தத்துக்கு போகக்கூடாது. ஸோ நான் இப்படி நான் புரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் ஒரு தவறு பண்ணுறேன், பட் அது அந்த நேரம் வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஆண்டு புரியுறதுக்காக ஒரு விஷயம் எனக்கு பண்ணுறாரு என் வாழ்க்கையில், ஒரு சின்ன ஒரு தண்டிக்கப்படுறேன்னு வைக்கலாம். அந்த டயத்தில் ஒரு வாக்குத்தத்தம் வரும்போது அதை நம்ம உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இது தண்டனைங்கிறது அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எப்படி நீங்கள் சேர்ந்து நீங்கள் தானே இப்போ ஆன்சர் சொன்னோம் சார். இப்போ நான் ஒரு சிகரெட் பிடிச்சிடுறேன்னா இல்லை, ஒரு பொண்ணுக்கான மருந்தை அது இருக்காதான்னு கேட்குறேன். அது ஒரு ஆறாதா? அப்படி யாருன்னு மாதிரி தெரியலையே நிறைய வாக்குத்தங்கள் பார்க்கும்போது. ஓகே ஓகே. ஓ, நீங்கள் உங்களுடைய ஊழிய அனுபவத்துலேருந்து நீங்கள் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொடுத்தாருங்கய்யா, ஆனால் ஒன்றும் நடக்கலையாம்பாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் தானே ஜெபம் பண்ணி கொடுத்தாரு, உனக்கு அது வந்து உனக்கு நடக்கலைன்னா ஒன்று உங்ககிட்ட குறை இருக்கணும். நீ என்ன போய் ஆண்டவர் நோட்டி போடு. ஆண்டவர் வார்த்தை அன்றைக்கி மாறாது. உனக்கு தான் வந்துச்சுன்னு எப்படி தெரியும்? நான் புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வாக்குத்தத்தங்கள் என்பது அல்லது எந்த வரங்கள் என்பது நானாக ஒரு இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேற, தேவன் தெளிவாக எனக்குன்னு கொடுக்கறது வேறு. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு உற்சாகத்துக்காக கொடுக்கப்படுற தான், வேறு 90% இது நடக்காத ஒன்று தாங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை உங்களதை பார்த்து கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சுங்க நிறைய இந்த புது வருஷ தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் நடக்காமல் போனதை நான் நிறைய பார்த்தேன். நிறைய ஓகே ஓகே. போடுறவங்கலாம் அதை மெல்ல டெலீட் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. கொரோனா டைம் கூட அப்படி தான். அந்த டைம் ஒரு பெரிய வாக்குத்தத்தங்கள்லாம் வச்சு. ஆனால் தேசத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்க, பெட்ரோல் விலை குறைன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க சொல்லுங்கள்? நிறைய பேர் ஜெபிக்கிறோம். ஜெபிக்காத ஆளே இல்லை, எல்லாரும் ஜெபிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ உண்மை என்னன்னா அவங்களுக்கு ஜெபிக்க நேரம் பத்தல. அது ஒரு சில குரூப்பை ஏற்படுத்தி தேசத்துக்காக ஜெபிக்க பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நீ மிஷினரிக்கு ஜெபி, நீ தேசத்துக்காக விரும்புகிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல மிஷினரிகள், மிஷினரி தலைவர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஜெப பங்காளர்கள், ஜெப வீரர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் உண்டு. சரி. அதே நேரத்தில் முதலாவது உன் குடும்பத்துக்காக, உன் வீட்டுக்காக ஜெபி. அது என்னுடைய கருத்து. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாமல் அமெரிக்காவுக்கு ஜப்பானுக்கு ஜெபிச்சேன்னு பிரயோஜனம்? உன் சபை மக்கள் ரட்சிக்கப்படணும் இல்லையா? ஏன் மக்கள் சபை விட்டு சபை போகிறது ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்போவுமே அதில் நம்ம ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ஜெபங்களுக்கு என்றைக்குமே பதில் உண்டு. இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி நம்ம பேசுகிறதுனால அந்த வாக்குத்தத்தம் தேவனால் கொடுக்கப்பட்டால் நிச்சயம் நடக்கும். நம்ம உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் உண்டு. அது நடக்காது. அந்த விசுவாசிக்கு அந்த நேரத்துக்கு இருக்குமே தவிர அது ஒர்க் அவுட் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் கற்றுருக்கான் சொல்லிட்டானேன்னு செய்யலாம். நான் சொல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கினீங்க. தேவன் தனிப்பட்ட முறையில் அவர் கொடுக்கணும். இப்போ நானாக எடுத்து உன் பிரதர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், ஆனால் நீங்கள் அடுத்த முறை காரில் வருவீங்கன்னு நான் உங்களை உற்சாகப்படுத்தலாம், என்கரேஜ் பண்ணலாம். டயர்டாக இருக்கும்போது உங்களை நான் பலப்படுத்தலாம், வார்த்தையெல்லாம் பலப்படுத்தலாமே தவிர அது கர்த்தர் சொல்ல. இப்போ இந்த ஆபிரகாமுடைய ப்ராமிஸ்லாம் எடுக்கிறாங்களே, ஆபிரகாமுடைய சந்ததி நம்மலாம். ஸோ அதனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கும் இருக்குது. அவர் சீமானை வாழ்ந்தால் நானும் சீமானை வாழ் இவ்வளோ பேசுகிறாங்களே. நான் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை பவுல் மாதிரி நடத்தினேன். அப்படி கேட்குறத முதல்ல விடுனார். பவுல் மாதிரி நீ ஒரு அடி தாங்குவியான்னு கேட்டார். பவுல் ஒரு லிஸ்டே கொடுக்குறான். 1 Corinthians 40 அடி 5 நாள் அடிக்கப்பட்டேன், மிலார்களால் அடிபட்டேன், கப்பல் சேதத்தில் இருந்தேன். ஒருத்தர் கம்பேர் பண்ணி கேட்குற நமக்கு தகுதியில்லை. அப்போ இதே குரூப் சொல்லுதில்ல, தசமாக கொடுக்காதேன்னு சொல்லுதில்ல. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துங்க. நான் தான் சொன்ன வாக்கு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம். கிராண்ட் பண்ணுறது அவர் விருப்பம். ஓகே. ஸோ நம்ம விருப்பத்தை எடுத்துக்கலாம், பட் அது நடக்குதாங்கிறது கர்த்தருடைய சித்தம்ங்கிறது. கேட்குறதுல என்ன சார் கம்மி? நான் இங்கே ஒரு பென்ஸ் வேணும்னு கேட்கல, என்ன தப்பு? கேளுங்க. ஆண்டவரே என்னை ஆபிரகாம் போல ஆசீர்வதினா அவர் எவ்வளோ கடந்து வந்தார், அது இருக்கு இல்லையா? இது அது எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லைன்றீங்க இல்லை? ப்ராக்டிக்கலாக தான் பார்க்குறோம், எல்லாத்துக்கும் அது நடக்கிறது இல்லை. அது இல்லையா? தேவனுடைய பிள்ளையே இருந்தால் சீமானாக இருக்கிறது எல்லாருமே சீமான்னு சொல்கிறோம், பட் நிறைய பேர் சீமானாக இருக்கிறது இல்லை. அதுக்காக சொல்ல வருகிறாரு. அதான் வில்லியம் பூத்தையா அப்படி ஜெயிப்பறான். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கேள்வி என்ன,
ஆண்டவரே இன்றைக்கு எனக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என் மக்களுக்கும் எதை சுதந்திரத்துக்கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொடுங்கன்னு கேட்டார். பவுல் எப்படி ஜெபிச்சாரு? அதிகமாக வந்து மறுதலைக்காக விட கொஞ்சமாக வந்து குறைவிட அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாருன்னு கேட்டார். ஆண்டவர் ஒரு 6 மாதத்துக்கு வேண்டியது தாங்கன்னு கேட்டாரா? இல்லையே. நானும் எனக்கு 6 மாதத்துக்கு வேண்டியது கொடுக்குன்னு கேட்கல. இன்றைக்கி ஓகே ஃபாதர் நாளை தினத்தை குறித்து பயமில்லை நாதன் இயேசு பார்த்து. ஆனால் என்னுடைய பிளான் இருக்கும். நாளைக்கு இந்த பேமெண்ட் கொடுக்கணும், நாளைக்கு இதுக்கு பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் நான் செய்யணும். அதில் அவருடைய சித்தை நாளைக்கு நிறைவேறினா போதும். அதுதான் ஜெபமாக இருக்குமே தவிர நீங்கள் எதில் ஒருவன் சிறந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனை சார்ந்திருக்கணும் சிறந்தவன். பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் மட்டுமல்ல. ஓகே ஓகே. நீங்கள் தேவனையே சார்ந்தது பழகிட்டா உங்களை மாதிரி கோடீஸ்வரன் உலகத்தில் யாருமே இல்லை. சூப்பர். நான் அடுத்ததுக்கு அப்படி போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊழியத்தில் வந்து பரிசுத்தன்றது ஒரு பெரிய டாப்பிக்காக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரங்களே நிறைய வந்து பரிசுத்தத்தை தாண்டி நடக்கிறாங்க, நிறைய பாலியல் இச்சையில் போய் விழுகிறாங்க, நிறைய இப்படி இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றியான சொல்லுங்கள். அந்த ஹோலினஸ்